அருகே ரேக்லா பந்தயத்தின் போது போலீசாரை தாக்கிய நபர் நீதிபதியின் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 150க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. அப்போது 2 மாட்டு வண்டிகள் ஒன்றுக்கொன்று உரசிச் சென்ற போது வண்டி ஓட்டிச் சென்ற ராஜா என்ற சாரதி கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜாவின் உறவினர் ஹரிகிருஷ்ணன் விழா கமிட்டியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது போலீசார் ஹரிகிருஷ்ணனை வெளியேற்ற முற்பட்ட போது போலீசாரின் சட்டையை பிடித்து தாக்கியுள்ளார். தொடர்ந்து ஹரிகிருஷ்ணனை மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிபதியிடம் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதியின் சொந்த ஜாமீனில் ஹரிகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டுள்ளார். மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதோடு போலீஸ் என கூறி போக்குவரத்து காவலரை மிரட்டிய இளைஞர் நிஜ போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். கோவில்பட்டி அத்தைக்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரிடம் தான் போலீஸ் அதிகாரி என கூறி ஒருவர் லிஃப்ட் கேட்டுள்ளார். இதனை நம்பி கண்ணன் லிஃப்ட் கொடுத்த நிலையில் பின்னால் அமர்ந்திருந்த நபர் திடீரென கண்ணன் அணிந்திருந்த ஹெல்மெட்டை பிடித்து இழுத்து பறிக்க முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த கண்ணன் பைக்கை நிறுத்தி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் முருகனிடமும் தான் காவல்துறை அதிகாரி எனவும் கண்ணனை கைது செய்யுங்கள் எனவும் கூறியுள்ளார். பின்னர் முருகன் அடையாள அட்டை கேட்டவுடன் அந்த நபர் தப்பி ஓட முயன்ற நிலையில் முருகன் விரட்டிச் சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். விசாரணையில் அவரது பெயரும் முருகன் என்பதும் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பேசிக்கிட்டே ஓடலாமா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வீட்டிற்குள் புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞருக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்டது. துணை மின் நிலையம் அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் சண்முகம் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் மதுபோதையில் வடமாநில இளைஞர் ஒருவர் புகுந்துள்ளார். அப்போது அத்துமீறலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வடமாநில இளைஞரை அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வடமாநில இளைஞர் போதையில் இருந்ததால் அவரை போலீசார் சிறிது நேரத்தில் அனுப்பி வைத்துள்ளனர். போலீசார் விடுவித்ததும் வடமாநில இளைஞர் நேராக மீண்டும் சண்முகம் வீட்டிற்கே வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை கயிற்றால் கட்டி போட்டு சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கும்மிடிப்பூண்டி போலீசார் வடமாநில இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.